மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். ராஜபக்சக்களின் ஊழல் பட்டியலை ஆதாரத்துடன் வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க 2006 முதல் 2014 வரையான காலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்துள்ளதாக சந்திரிகா குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டு கடன்களை அதிக வட்டி விகிதத்தில் பெற்று அதில் கமிஷன் பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நுரைச்சோலை அனல் மின் நிலையம் மற்றும் பல்வேறு சாலை அபிவிருத்தி திட்டங்களில் திட்ட மதிப்பை விட பல மடங்கு அதிக செலவினம் காட்டப்பட்டு ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகம் ராஜபக்ஷ குடும்பத்துடன் தொடர்புடையவர்களின் கீழ் சென்ற பின் பெரும் நட்டத்தை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அரச கொள்முதல்களில் கடுமையான டெண்டர் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு எழும் அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் 24 மணி நேரத்திற்குள் பதவியிலிருந்து விலக வேண்டும். காவல்துறை மற்றும் நீதித்துறை அரசியல் தலையீடு இன்றி சுயாதீனமாக செயல்பட வேண்டும். நாட்டின் நிர்வாக அமைப்பில் முறையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் 3 குழுக்களை நியமிப்பதற்கு தீர்மானம். புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் பொழுது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்காக தீர்வு திட்ட வரைவை தயாரித்தல் மற்றும் அதனை மக்கள் மயப்படுத்தல் ஆகிய பணிகளை முன்னெடுப்பதற்கு வரைவு தயாரித்தல் குழு, பிரச்சார குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய 3 குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்துள்ளது. தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் என அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய ஈழத் தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதற்கமைய முதுநிலை விரிவிரியாளர் கலாநிதி தி விக்னேஸ்வரன் ஒருங்கிணைப்பாளராக கொண்ட 33 பேரடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டது. அக்குழு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 7 மணி முதல் 9 மணி வரை நிகழ்நிலை முறைமை ஊடாக கூடியது. இக்கூட்டத்தின் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவினை தயாரிப்பதற்கு வரைவு தயாரித்தல் குழுவையும், இவ்விடயம் தொடர்பான விழிப்புணர்வூட்டல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பிரச்சார குழுவையும், இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்டறிந்து அவர்களது அபிப்பிராயங்களை பெற்றுக்கொள்வதற்கு மக்களின் உள்ளூடுகளை பெறுவதற்கான குழுவையும் நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக வழிநடத்தல் குழுவின் உறுப்பினர் சட்டத்தரணி குருபரன் தெரிவித்தார். அதேவேளை வழிநடத்தல் குழுவில் அங்கம் வகிக்கும் 33 பேரும் அவர்களது விருப்பத்தின் அடிப்படையில் இந்த 3 குழுக்களுக்கும் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அச்செயன்முறையை எதிர்வரும் 1 வார காலத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், அதன் பின்னர் இந்த குழுக்கள் தனித்தனியாகவும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகவும் அவற்றின் பணிகளை முன்னெடுத்து செல்லும் என தெரிவித்தார். அதேபோன்று குறிப்பிட்ட வரைவை தயாரிக்கும் போது அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய பேரவையினால் தயாரிக்கப்பட்ட வரைவு, ஜனாதிபதி சட்டத்திரணி ரமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவினரிடம் இலங்கை தமிழரசு கட்சியால் கையளிக்கப்பட்ட வரைவு மற்றும் வடக்கு மாகாண சபை இயங்கு நிலையில் இருந்தபோது தயாரிக்கப்பட்ட வரைவு ஆகிய 3லும் உள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயங்களை உள்வாங்கி புதிய வரைவை தயாரிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டதாகவும் குருபரன் தெரிவித்தார். மேலும் அரசியல் தீர்வு குறித்து இதுவரையில் உள்வாங்கப்பட வேண்டிய அடிப்படை கோட்பாடுகள் குறித்து ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டியது அவசியம் என்ற விடயமும் இந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் வர்த்தகர் தினேஷ் ஷாப்டர் கொலை, ரஹித ராஜபக்ஷ தகம் ஸ்ரீசேனவின் தொடர்பு. தமிழ் தொழில் அதிபர் தினேஷ் ஷாப்டரின் மரணம் தொடர்பான விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக இலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டுள்ள விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் ராகித ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தகம் ஸ்ரீசேன ஆகியோரின் பெயர்களும்
விசாரணையின் போது வெளியாகியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. விசாரணை தகவல்களின்படி தினேஷ் சாப்டரின் நிறுவனத்திடம் 2 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு திட்டம் ஒன்றுக்கு நிதி உதவி கோரப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த திட்ட அறிக்கையை கிரிக்கெட் வர்ணனையாளர் பிரையன் தோமஸ் இடைத்தரகராக சமர்ப்பித்ததாகவும் திட்டத்திற்கான நிதி பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பின்னர் முதலீட்டு தொகையை மீளப்பெறும் முயற்சியில் தினேஷ் சாப்டர் பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் அந்த அழைப்புகளின் பதிவுகள் தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைக்குட்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செல்போன் கோபுர இருப்பிட தரவுகள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றின் அடிப்படையில் விசாரணை மேலும் முக்கிய திருப்பத்தை எட்டப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேவையான சட்ட அனுமதிகள் கிடைத்தால் மருத்துவ நிபுணர்களின் முன்னிலையில் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து மேலதிக நீதி மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த வேளையில் இதுவரை அதிகாரப்பூர்வ நீதிமன்ற முடிவுகள் இதுவரை வெளியாகவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை தனியார் துறையில் தொழிலாளர்கள் பெரும் பற்றாக்குறை, 4 லட்சம் இந்திய சிறு ஊழியர்கள். நாட்டில் தற்போது தனியார் துறையில் 4 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் காலியாக உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்துநந்தி தெரிவித்ததுடன் இதனால் திறமைமிக்க மற்றும் திறனற்ற தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக உள்நாட்டு கைத்தொழில் துறையினர் வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் பல துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கட்டுமானம், ஓடுகள் மற்றும் உதிரி பாகங்கள், காலணிகள், தோல் பொருட்கள் மற்றும் வாகன உற்பத்தி துறை உள்ளிட்ட பலதரப்பட்ட கைத்தொழில்களில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையிலும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இளைஞர்களை இந்த கைத்தொழில் துறையில் ஈடுபடுத்துவதற்கும் அமைச்சின் நேரடி மேற்பார்வையின் கீழ் முறையான பயிற்சி திட்டம் ஒன்றை செயற்படுத்துமாறு அமைச்சர் ஹேந்துநந்தி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக ஆயர் ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆண்டகை நியமனம். யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயர் ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆண்டகை திருத்தந்தை 14ஆம் லியோ ஆண்டகையினால் திங்கட்கிழமை நியமனம் பெற்றுள்ளார். 1966ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தீவகத்தில் பிறந்த இவர் 2000ஆம் ஆண்டு கொழும்பு மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பல இடங்களிலும் சமய கல்வி மற்றும் நிர்வாக பணியாற்றியதுள்ளதுடன் ரோமில் இறையியல் பட்டத்தையும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டத்தையும், கொழும்பில் கல்வியியல் டிப்ளோமாவையும், ஐக்கிய ராச்சியத்தில் கல்வியியல் முதுகலை பட்டத்தையும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி கலைமானி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் திகதி அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஆண்டகையினால் கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயராக நியமிக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 29ஆம் திகதி ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டதுடன் 2024ஆம் ஆண்டு ஆவணி 19ஆம் திகதி மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகராகவும் நியமனம் பெற்று பணியாற்றி வந்தார். கொழும்பு இறையியல் கல்லூரியில் தமிழ் பிரிவுக்கு பொறுப்பாளராகவும், கொழும்பில் உள்ள பிரபல கல்லூரிகளில் சென்ட் பீட்டர்ஸ், சென்ட் ஜோசப், சென்ட் செபஸ்டியன் பாடசாலைகளில் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இலங்கையில் தேசிய கத்தோலிக்க இளைஞர் ஆணைக்குழுவின் பொறுப்பாளராகவும் செயற்பட்டு வருகின்றார். தற்போது ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகையின் ஓய்வு காரணமாக கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயராக பணியாற்றி வந்த இவர் யாழ் மாவட்ட ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி தற்போது மறுவாழ்வு பெற்று வரும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகி தற்போது மறுவாழ்வு பெற்று வரும் இளைஞர் சமூகத்தினரை தொழில்முறை வேலை வாய்ப்புகளில் இணைப்பதற்காக கைத்தொழில் அமைச்சு புதிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. மறுவாழ்வு பெற்ற இந்த இளம் யுவதிகள் மற்றும் இளைஞர்களை தனியார் துறையின் நிலையான தொழில்முறை வேலை வாய்ப்புகளில் இணைப்பதை இதன் மூலம் எதிர்பார்ப்பதுடன் அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை, மறுவாழ்வு பணியகம் மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்ததாக இந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது.
கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்துநந்தி மற்றும் அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர ஆகியோரின் தலைமையில் இது குறித்த விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது. இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், தற்போது தனியார் துறையின் 4 கைத்தொழில்களில் 4 லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் காணப்படுவதாகவும், எனினும் அந்த பணியிடங்களுக்கு போதுமான தகுதியுள்ள மற்றும் தகுதியற்ற ஊழியர்கள் இல்லை என்றும் கூறினார். இதன் காரணமாக இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை வரவழைக்க உள்நாட்டு கைத்தொழிலாளர்களுக்கு நேரிட்டுள்ளதாகவும் அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கட்டுமானம், டைல்ஸ் மற்றும் அதன் உபகரணங்கள், காலணிகள், தோல் பொருட்கள், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல கைத்தொழில் துறைகளில் இவ்வாறு காலி பணியிடங்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஹேந்துநந்தி, கைத்தொழில் மற்றும் நேரடி தலையீட்டின் கீழ் முறையான பயிற்சி மற்றும் வேலை திட்டத்தின் ஊடாக மறுவாழ்வு அளிக்கப்பட்ட இந்த தொழிலாளர் படையினரை கைத்தொழிலாளர்களிடம் ஒப்படைக்குமாறு அதிகாரிகளுக்கு இங்கு அறிவுறுத்தினார். தற்போது பல்வேறு கைத்தொழில் துறைகளில் தொழிற்பயிற்சி பெற்று மறுவாழ்வு அளிக்கப்பட்ட சுமார் 10,000 இளைஞர்கள், யுவதிகள் உள்ளதாகவும், வவுனியா, சேனபுர மற்றும் கந்தக்காடு ஆகிய 3 மறுவாழ்வு மையங்களின் ஊடாக வருடத்திற்கு சுமார் 800 போதைப் பொருளுக்கு அடிமையான நபர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டு தொழிற்பயிற்சியுடன் மீண்டும் சமூகத்தில் இணைக்கப்படுவதாகவும் இந்த கலந்துரையாடலில் தெரிய வந்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் கைத்தொழில் அமைச்சின் மேலதிக செயலாளர்களான SWC ஜெயமணி, சுசந்த ஜெயதிலக உள்ளிட்ட கைத்தொழில் அமைச்சின் அதிகாரிகள், மறுவாழ்வு பணியகத்தின் தலைவர் பேராசிரியர் வசந்த சுபசிங்க, அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் தலைவர், ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் AK மாக் உள்ளிட்ட அதன் அதிகாரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. தமிழக வெற்றிக் கழக தலைமையில் புதிய கூட்டணி, தமிழக அரசியலில் திடீர் திருப்பம், அதிர்ச்சியில் திமுக, அதிமுக. தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழமை கட்சிகள் சார்பில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தவக தலைவரும் முதல்வருமான விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, IUML, மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் பங்கேற்றன. இந்த கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகள் பங்கேற்கவில்லை. காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர், விசிக தலைவர் திருமாவளவன், IUML தலைவர் காதர் மொய்தீன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 1 மணி நேரத்துக்கு மேலாக நடந்த இந்த கூட்டத்தில் தவேக சார்பிலும் தோழமை கட்சிகளின் சார்பிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. கூட்டத்துக்கு பின்னர் பேசிய அமைச்சர் நிர்மல் குமார், இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்றது மகிழ்ச்சி. இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை. அடுத்தடுத்த கட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். தவேக தலைமையில் புதிய கூட்டணி அமைந்துவிட்டது. அனைவரும் இந்த கூட்டணி அமைந்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். மதச்சார்பற்ற கொள்கையில் அமைந்துள்ள ஒரு இயற்கையான கூட்டணி இது என்று தோழமை கட்சிகள் தெரிவித்தன. எங்கள் கொள்கைகளுடன் ஒன்றிப்போகும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி சேர்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா கூட்டணியில் இணைவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் திருமாவளவன் மட்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. அதே நேரத்தில் தற்போது அவர் இந்த கூட்டணியில் கலந்து கொண்டதால் இனி தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய முழு ஆதரவை கொடுப்பார் என தெரிய வருகின்றது. ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்களும் கண்டிப்பாக 5 வருடங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று அறிவித்துள்ள நிலையில் வருகிற இடைத்தேர்தலில் IUML போட்டியிடாது என்று தற்போது அக்கட்சியின் முக்கிய தலைவர் நவாஸ் கனி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்டமான இணைப்பு விழா விஜயபாஸ்கர் தரப்பில் ஏற்பாடு. புதுக்கோட்டையில் இருந்து ஏராளமானோரை அழைத்து வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பு விழா நடத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திட்டமிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயபாஸ்கர்.
சட்டசபை தேர்தலில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சமீபத்தில் தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தன் ஆதரவாளர்களுடன் தவேகாவில் இணைய முடிவெடுத்துள்ளார். இதற்கான இணைப்பு விழா மாமல்லபுரத்தில் உள்ள போ பாயிண்ட் ட்ரெஷன் ஹோட்டலில் நாளை நடைபெறுகின்றது. விஜயபாஸ்கருடன் அதிமுகவை சேர்ந்த 20,000 பேர் இணைய உள்ளனர். புதுக்கோட்டையிலிருந்து 200 பஸ்கள் 500க்கும் மேற்பட்ட கார்களில் நிகழ்ச்சிக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து விலகி தவேகாவில் இணைய உள்ளனர். இதேபோல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ள கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் AMR விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஆனந்தன், திருச்சி வளர்மதி உள்ளிட்டோரும் தவேகாவில் இணைய உள்ளனர். இணைப்பு விழா முடிந்ததும் தவேகா தலைவரும் முதல்வருமான விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகள் மீதான நடவடிக்கைகளை கடுமையாக்கும் பிரித்தானிய அரசாங்கம். சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகள் மீதான தனது நடவடிக்கைகளை மேலும் கடுமையாக்க பிரித்தானிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன்படி அடுத்த 10 ஆண்டுகளில் கூடுதலாக 45,000 சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகள் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் அல்லது வெளியேற்றப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தும் செயல்முறையை வேகமாகவும் திறமையாகவும் மாற்றுவதற்காக அரசாங்கம் குடிவரவு மற்றும் மையங்களின் கொள்ளளவை கணிசமாக விரிவுபடுத்துகின்றது. நாடு கடத்தலுக்காக காத்திருக்கும் மக்களை நீண்ட காலத்திற்கு சமூகத்தில் சுதந்திரமாக தடுத்து வைப்பதற்கு பதிலாக அவர்களை பாதுகாப்பான தடுப்பு காவலில் வைக்க ஏதுவாக தடுப்பு காவல் மையங்களில் 1000 புதிய படுக்கைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சிறிய படகுகள் மூலம் இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு குற்றவாளிகள், சட்டவிரோத தொழிலாளர்கள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை முன்கூட்டியே தடுத்து வைத்து நாடு கடத்துவதற்கு இந்த புதிய வசதி வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அரசாங்கத்தின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கையின் நோக்கம் குடிவரவு அமைப்பை மேலும் செயல்திறன் மிக்கதாக மாற்றுவது, எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவது மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்வது ஆகும். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கவும், நாடு கடத்தும் முறைமையை மேலும் கடுமையாக்கவும், திறம்பட செயற்படுத்தவும் எதிர்காலத்திலும் நடைமுறை நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் கொளுத்தும் வெயில், அனல் காற்றால் 1300க்கும் அதிகமானோர் இதுவரை உயிரிழப்பு. ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் வெயில் கொளுத்தி வருகின்றது. இதனால் அனல் காற்று வீசி வருகின்றது. பல நாடுகளில் 40 டிகிரி செல்சியஸ் கொளுத்துகின்றது. அனல் வெயிலால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளான போலந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், டென்மார்க் நாடுகளில் கடும் வெயில் கொளுத்தி வருகின்றது. அனல் காற்று வீசுவதால் கடந்த 20ஆம் திகதி முதல் தற்போது வரை 1300 பேர் உயிரிழந்துள்ளனர் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெயில் அனல் காற்று காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அங்குள்ள மருத்துவமனைகளில் அதிக அளவிலான மக்கள் வெயில் அனல் காற்று பாதிப்பு பிரச்சனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 18ஆம் திகதி முதல் பிரான்சில் மட்டும் 74 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தற்போது பிரான்சில் வெப்ப அளவு குறைந்துள்ள போதிலும் ஜூலை மாதத்தில் மற்றொரு வெப்ப அலை வீசக்கூடும் என்று நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல் ஹங்கேரி, ஜெர்மனி, செக் குடியரசு நாடுகளில் 41 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகியுள்ளது. ஹங்கேரியில் வெயில் அதிகரித்துள்ளதால் அந்நாட்டின் அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்றுமாறு பிரதமர் பீட்டர் மக்கேயர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பொது சேவையில் ஈடுபடுவோர் வெளிப்புற பணிகளுக்கான நேரத்தை மாற்றி அமைக்குமாறும், உணவகங்கள் அதிக அளவில் குடிநீரை வழங்குமாறும், குளிரூட்டப்பட்ட பொது இடங்களை தொடர்ந்து திறந்து வைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொண்டு யூடியூப் சேனலையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays.
Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.